ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. வைத்திலிங்கம் அவர்களுடைய இல்லத்திற்கு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அவர்கள் அடுத்தடுத்து சென்றது அதிமுக வட்டாரங்களில் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருப்பதை பார்க்கின்றோம். என்ன பேசுனீங்க அப்படின்னு சசிகலா அவர்கள்ட்ட கேட்கும்போது எல்லாமே தான் பேசணும், அனைத்தும் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு கூட்டணிக்கான முயற்சியா, அடுத்த தேர்தலை நோக்கிய ஒரு ஒருங்கிணைப்புக்கான முயற்சியா, மீண்டும் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியமாகுமா? நிறைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவினர் தொடர்ந்து சொல்லி வருவதை போல முதல்ல சசிகலாவும் தினகரனும் சேருவாங்களா பாருங்கன்னு அவங்க அடிக்கடி கேள்விகள் கேட்பது உண்டு. அது நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. இன்னமும் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக அப்படி அந்த பழைய அதிமுக அதெல்லாம் இன்னமும் சாத்தியமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனது வைக்காமல் இதெல்லாம் நடக்குமா? கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கோலப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைகின்றார்கள். அதே போல அதிமுக ஒருங்கிணைப்பு குழு இருக்கக்கூடிய திரு புகழேந்தி அவர்களும், அதே போல அரசியல் விமர்சகர் திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு புகழேந்தி, முதல்ல உங்க அணிகளோட ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது நடக்குதோ? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. நேற்றைய தினம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த திரு வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவர்களை சின்னம்மா என்கின்ற சசிகலா நேரில் சந்தித்தார். அதற்கு முன்னால் டிடிவி தினகரன் சந்தித்தார். இந்த செய்திகள்லாம் வந்தது. சந்திப்பது ஒரு சந்திப்பு, அதில் பேச்சுவார்த்தைகள், முயற்சி இதெல்லாம் நடந்திருந்தால் அதை நான் வரவேற்பேன். என்ன நடந்தது என்பது சொல்ல முடியாது. ஆனால் உடனே இல்லை, ஒரு வாரம் சென்னையில் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அதனால ஊருக்கு வந்த உடனே அவர் இமீடியட்டா அவரை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேரும் போயிருக்காங்கன்னு. ஏதாவது நடக்கணும், வேற வழியே இல்லை. ஏதாவது நடந்தாதான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். அசோகா, இப்ப அடுத்து வேண்டுதல் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ஆகவே எல்லாரும் ஏதாவது நடக்கணும், நடந்தா பரவாயில்ல. இல்ல ரொம்ப இல்ல, நீங்க அப்படியே எந்த கோயிலுக்கு வேண்டீங்க? இல்ல இல்ல, நான் தான் உங்களுக்கு தெரியுமே, நான் இப்படி கையெடுத்து கூப்பிட்டு வேணா வேண்டுதல் கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இதுல நீங்க சொன்னது உண்மைதான். வேண்டுதல் நிலைமையில அது கீழே போயிட்டோம் இப்ப நாங்க. ஆகவே நீங்க பேசும்போது இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, 2 பேர் முதல்ல ஒன்னா சேருவாங்களான்னு கேட்டீங்க. மிக முக்கியமான கேள்வியை நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க. அது எனக்கு தெரியும். அந்த 2 பேரும் இன்னும் ஒன்னா சேர்றது இல்ல. அப்ப சேர்ந்தா தானே இங்க சேரும் பொழுது தானே அதுக்கு ஒரு பெனிஃபிட், பிளஸ் பாயிண்ட் எல்லாமே ஏற்படும். ஆகவே சேர்ந்துட்டு தான் நீங்க அரசியல் எதிரியை சந்திக்க முடியும். இப்படிப்பட்ட நம்பிக்கையோட சொல்றாங்களே, 26ல பாருங்க ஆட்சி அமைக்க போறோம், அதிமுக ஒன்னாக போகுதுங்கிறாங்களே. சின்னம்மா என்கின்ற சசிகலா சிறையில இருந்து வெளியில வந்த பின்னால் எப்ப பிரஸ் சந்திச்சாங்களோ அன்னையிலிருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சேர்த்து வைக்கிறேன், நான் பேசுறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சிக்கு எப்படி யாரோடும் பேசாமல் எப்படி வரும்? ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஸ்டார்ட் பண்ணி லெட்டர் அனுப்புறோம், பேசுறோன்றோம். அதுக்கு முதல்ல கூட்டி உட்கார வச்சு பேசுற அதே அம்மா இப்போ வாங்க பேசுவோம்னா அவர் வரட்டும் இவர் வரட்டும். அதாவது நடைமுறைக்கு சாத்தியமான எதையுமே முன்னெடுக்காமல் எப்படி இது மேலே வரும், ஒரு கூட்டணியாக அமையும் என்பது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. மறைச்சு பேசலாம் நான் விரும்பல, நான் ஓப்பனாவே பேசிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எடப்பாடி கையில இருந்து தப்பிச்சு இந்த கட்சி சரியான நிலைமைக்கு வரணும்னா முதல்ல சேர்ந்து அசோகவர்ஷினி சொன்ன மாதிரி அதை தான் எதிர்த்து நிக்கணும். ஆகவே நேற்று பார்த்ததால் பேசியதால் என்ன பயன் என்பது எனக்கு தெரியாது. அங்கே மிஸ்டர் ஓபிஎஸ் அங்க இல்ல, அவர் அண்ணன் இல்ல, இவரை போய் விசாரிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. எப்படியாவது இவர்கள் சேர வேண்டும், நாங்கெல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்பதில் ரொம்ப வேதனை இல்ல. பிரகாசமா தெரியுதுன்னா இன்னைக்கு பல இடத்துல மழை வேற பெஞ்சு. இபிஎஸ் மனது வைக்காமல் எதுவும் நடக்காது, அதுதானே பாட்டம் லைன். பாட்டம் லைன் அது இல்ல, அப்படி நீங்க சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து மனசு வச்சு இபிஎஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் மனசு வைக்கலன்றீங்களே. கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, இப்ப பிரச்சனை அது இல்லையே, கட்சி தேய்வா போயிட்டே இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேங்க, நான் இன்னைக்கு பிரஸ் மீட் அது இதுல ஆண்டிப்பட்டியில போகல, ஜெயிக்குது தோக்குது, அதெல்லாம் வேற கதை. யார் கட்சி தலைவர்? எடப்பாடி பழனிசாமி.
தேர் ends the matter. அவர் முடிவெடுத்தாதான் கட்சி இணைய போகுது. நீங்கெல்லாம் கூடி பேசினா இணைய போறது இல்லை, அப்படிதானே? இல்ல அவர் தலைவர்னு யார் சொன்னா? அசோகா சொன்னா ஒத்துக்கணுமா? அதிமுக போச்சு சார். அது எலெக்ஷன் கமிஷன், அது எலெக்ஷன் கமிஷன்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் சொன்னது உயர் நீதிமன்றம் சிவில் கேஸ் முடிய வேண்டியதுக்கு நடுவுல எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ண சொல்லி ஸ்டேவை வெக்கேட் பண்ணி கையில தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்க இல்ல சொல்லணும், இவரே தலையுடைய அவர் தலைவர். நீங்க சொல்ற எலெக்ஷன் கமிஷன்ல தீர்ப்பு வர வரைக்கும் இவர்தானே ஸ்டேட்டஸ் கோ, இவர்தானே? நோ இப்பதான் விசாரிக்க சொல்லிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்ல விசாரிக்க துவங்க போறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்க போறாங்க எலெக்ஷன் கமிஷன். என்னெல்லாம் ஆச்சு மால் பிராக்டிஸ், எதையெல்லாம் தப்பா பண்ணாங்க. 6 நாள்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி 5 நாள்ல எலெக்ஷன் முடிச்சாங்க. ஒரு ஓட்டுல 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. இதெல்லாம் இது மாதிரி தவறுகள் எல்லாம் தொடர்ந்து இருந்துச்சு. ஆகவே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி வச்சிருக்காங்க. அத்தனையும் அவங்க பதில் சொல்லி தானே ஆகணும். உச்சநீதிமன்றம் கொடுக்காதுன்னா ரெட்டையிலை தூக்கி கொடுத்துட்டாங்க. சோ இது மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் தேர்தல் ஆணையம் தான் பார்க்கணும். 15 பாராகிராஃப்ல எல்லா அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க அது நீங்க கேட்ட கேள்வி, வந்த தலைப்பு சேர்ந்தால் நன்றாக இருக்கும், எல்லோரும் சேர்ந்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ளும் ஒரு திராணி தைரியம் வரும். இல்லைன்னா தட்டுல வச்சு தூக்கி கொடுத்த மாதிரி திமுகவுக்கு இந்த வெற்றியை தாரை வாத்துருவாங்க 26ல. இல்ல கமலஹாசன் உண்மைதானே பேசுறாங்க, தப்பா ஒண்ணும் பேசலையா? கடவுள் இல்லன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, அதானே? சூப்பரா சொன்னீங்க. அதேதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், அதேதான் நானும் சொல்றேன். இருந்தா நல்லா இருக்கும், எல்லாரும் சேர்ந்தா நல்லா இருக்கும். ஓகே, சேரலன்னா அவ்வளவுதான் போச்சு. கேட்போம் சார். திரு கோலப்பன், ஒன்றும் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு உங்களை போலவே முயலக்கூடியவர் திரு புகழேந்தி, உங்களுக்கு தெரியும். இவ்வளவு விரக்தியோட பேசுறாரு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, யாருமே முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணனோட விரக்தி யாருமே கூட மாட்டுக்காங்க, அவங்களையும் கூப்பிட மாட்டுக்காங்க. அவர் ஒரு ஒருங்கிணைப்பு குழுக்கு இப்ப தலைவரே ஆயிட்டாரு. அதனால அவரை சேர்த்துக்கலன்ற விரக்தியில அவர் இது பண்றாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாமே அண்ணன் மாதிரி தானே. எல்லா அண்ணனும் ஒன்றும் இங்க இருந்து அங்க போனாலும் அங்க இருந்து இங்க வந்தாலும் அண்ணன் புகழேந்தி அண்ணன் ஏதோ ஒரு சட்ட ரீதியா ஏதோ ஒரு ஃபைட்டிங் கொடுத்து கட்சியை இணைக்கணும்னா போராடுறாரு. அவருடைய வழி ஒரு வழி, அவருடைய வழி தனி வழி. இங்கே இப்போ திருமதி சசிகலா அம்மா அவர்கள் டிடிவி அவர்கள் அண்ணன் வைத்தியலிங்கத்தை பார்த்துருக்காங்க, வீட்டில் போய் சந்திச்சிருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு தெரியும் இது. நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் கூப்பிட்டு கூட்டணி அமைக்கணும், பேசணும், இல்லை ஒரு கொள்கை முரண்பாடுக்காக யாராவது ஒருத்தர் வெளியில் இருப்பாங்க, இவங்களெல்லாம் பார்க்கணுன்னா டைரெக்டாக வீட்டுக்கு கூப்பிட மாட்டார், அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. இன்னொருத்தர் ஒரு பொதுவான இடத்துல உட்கார்ந்துருந்து ஒரு வீட்டுக்கு விருந்து சாப்பிட்ற மாதிரி போய் உட்கார்ந்துருந்து பழைய புரட்சித் தலைவருடைய கடந்த கால வரலாற்றை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அதுபோல் உட்கார்ந்துருந்து திரைப்படத்தில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, அவருடைய கொள்கை அப்படிதான். இன்னொருத்தர் வீட்டுக்கு போவார், அங்கே சாப்பாடு விருந்து ஏற்பாடு பண்ணுவார், அவரையும் கூப்பிடுவார், உட்கார வச்சு பேசுவார், பேசி ஒரு முடிவு எடுப்பார். அது அண்ணன் எஸ்எஸ்ஆர் வீட்லயும் இதே மாதிரி நடந்து இந்த மீட்டிங் அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங். கருணாநிதிக்கு முதலமைச்சர் பட்டத்தை வாங்கி கொடுத்தவர் புரட்சித் தலைவர் இப்படி தான் மீட்டிங் போட்டு நடத்தியிருக்காருன்னு வைக்கலாம். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதுபோல் டைரக்டர் ஸ்ரீதருக்கு ஒரு படம், உரிமை குரல் படம் கொடுக்கும் போதும் சரி, இந்த மாதிரி கடந்த கால வரலாறுகள்லாம் இருக்குது. அதுபோல் அண்ணன் வைத்தியலிங்க அண்ணன் வீட்டில் நேற்று அவரோட உடல்நிலையை கேட்டு திருமதி சசிகலா மீட்டிங் நடந்துருச்சு. ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துருச்சு. அவுட்கம் என்ன? ஒருங்கிணைப்பு தானே. இப்போ திருமதி இப்போ அண்ணன் சொன்னார், இவங்க சேரல அவங்க சேரல. இவங்க திருமதி சசிகலா அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒற்றுமையா வாங்கப்பா, அப்போதான்ப்பா 2026 ஆட்சிக்கு வரும்னு அவங்க சொல்றாங்க. அண்ணன் டிடிவி தினகரன் நீங்களும் அதான் சொல்வீங்க, புகழேந்தி சாரும் அதான் சொல்றோம். அல்ல, அவர் என்ன கேட்கிறாரு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. இல்ல, அவர் சொல்ல வந்தது டிடிவி தினகரன் சாரும் திருமதி சசிகலா அம்மாவும் ஒன்றிணையலைங்கிறது அவர் மேற்குறிப்பிட்டு காட்டுறாரு, அதை சாடமாடையா காட்டுறாரு. அதை நான் என்ன சொல்றேன், டிடிவி தினகரன் சார் எங்கேயாவது அமமுக ஜாடமாடே இல்ல நேராவே சொல்றாரு. இல்ல அதை சொல்ல தெரியுதுனே கோலப்பன் உண்மை இல்ல, கோலப்பன் உண்மைதான் சொல்றேன், நிஜம் நான் சொல்ல வரேன். இப்போ டிடிவி தினகரன் சார் எங்கேயாவது 2026 அமமுக ஆட்சிக்கு வரப்போகுது, நான் தான் முதலமைச்சர் ஆனா எங்கேயும் அவர் சொல்ல வரல. அதிமுக ஒன்றிணைஞ்சு வந்தா நான் ஆதரவு கரம் நீட்ட தயாரா இருக்கேன்னு அவர் சொல்றாரு.
திரும்ப சசிகலா அம்மா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, எப்படியா நீங்கள் ஒன்றிணைங்கப்பா, நாளைக்கு 2026 வரட்டும், மக்கள் வெறுப்பில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு பக்கபலமாக இருக்குன்னு இன்னும் 3வது கட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்களும் ஒரு துடிப்போடு இருக்கிறாங்க. அப்போ அதுவே ஒரு ஒற்றுமை தானே அவங்களுக்குள்ள. சார் நீங்க ரொம்ப நேரடியா சிம்பிள் சார், பார்க்கறாங்க. ரொம்ப சிம்பிள் சார். அதிமுக காரங்க இப்ப என்ன கேட்பாங்க, வெளியே உட்காந்துட்டு நீங்க எல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி நீங்க இது திரு தினகரன் சொல்றாரு, அதிமுக தொண்டர்கள் கவனிக்க வேண்டும் அப்படின்னு. சசிகலா அவர்கள் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க பலமா இருந்தாலும் இந்த கட்சியோட அடிமட்ட சொத்துக்கள் இருக்குல்ல, அது எல்லாமே திரும்ப சசிகலா மாட்ட தானே இருக்கு. நீங்க எந்த கட்சியானாலும் சரி, எந்த ட்ரஸ்டானாலும் சரி, எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 2021 நல்லா புரிஞ்சிருங்க. சார் அதிமுக ஆபீஸ் அவங்க பேர்ல இருக்கா? நீங்க எல்லாம் என்ன இப்ப எது அவங்க பேர்ல இருக்கு? என்னென்ன ட்ரஸ்ட் இருக்கோ, என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ, கட்சி சம்பந்தப்பட்ட எல்லாம் நமது எம்ஜிஆர் பேப்பர் அவங்க வச்சிருந்தாங்க, இவங்க வேற பேப்பர் ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி அவங்க வச்சிருந்தாங்க, இவங்க வேற டிவி ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. எல்லா கட்சியோட கட்டமைப்புன்னு ஒரு இது இருக்குமா? அதாவது நீங்க வேற ஏதோ சொல்றீங்க, எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. ஒரு ட்ரஸ்ட்னு இருக்குல்ல, அம்மா ட்ரஸ்ட், எம்ஜிஆர் ட்ரஸ்ட், இந்த மாதிரி ட்ரஸ்ட் நிர்வகிக்கிறது எல்லாமே இன்னைக்கு கட்சியோட கட்டமைப்பு திரும்ப சசிகலா அம்மா அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது அதெல்லாம் இல்லாம தானே சார் இத்தனை வருஷமா ஒரு கட்சி நடத்திட்டு இல்லங்க. 2021 நீங்க அதாவது 2021 அண்ணன் புகழேந்திரன் தெரியுமோ தெரியாது. 2021 இதே திருமதி சசிகலா அம்மாவட்ட இதே எடப்பாடி போன்ற நிறைய பேர் அண்ணன் ஓபிஎஸ் அவரெல்லாம் போய் மூலமாட்டு, அதாவது இவங்க சேரலன்னாலும் அது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போய் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணணும். என்ன உதவி? நிதி உதவி. நிதி உதவி தான். நிதி உதவி கேட்டு போனவங்க தானே திரும்ப சசிகலா அம்மா. ஆமாமா, திரும்ப சசிகலா அம்மா 2021 தேடி போனாங்க. இவங்களுடைய போக்கு சரியில்லை, இவனை இன்னைக்கு நம்மள்ட்ட வாங்குவாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்பி அந்த அம்மாவை துறவு போட்டுருவாங்க. ஏற்கனவே அவங்க பட்டதுனால நான் ஒதுங்கி உட்கார்ந்துக்கிட்டேன்னு ஒதுங்கி உட்கார்ந்தாங்க. அவங்க அண்ணன் உதவி செய்யல. உதவி செய்யல. எப்படி செய்வாங்க? நீங்க உதவி செஞ்ச அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே துறதுக்கு போட்டீங்க. அப்புறம் பணத்தையும் கொடுத்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணி கொடுத்து நீங்க திரும்பி கூவத்தூர மாதிரி திரும்பி சசிகலா அவர்களை கட்சியிலே சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க அவங்க கிட்டே போய் நிதி உதவி கேட்டாங்க. நீங்க கட்சியிலே சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்க. அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் நான் தான் பொதுச்செயலாளர் சொல்றாங்க. நீங்க என்ன கடன் உத்தரவு வாங்கிட்டீங்க? நீங்க கூட சொல்லலாம் சார், நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர், யார் வேணா சொல்லலாம். அப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டா மட்டும் நீதிமன்றத்துல போய் நீங்க வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, லெட்டர் பேட் வைக்க கூடாதுன்னு சொன்னா அது என்ன அப்படின்னு சொன்னது யாரு? கோர்ட் தானே சொல்லுச்சு. அதுதான் சொல்றேன். அப்ப ஃபேக்ட்ஸ் பார்த்தவங்க ஆரஞ்சு தானே சொல்றாங்க. ஊருக்கு ஊரு கல்வெட்டு பண்றாங்க, ஊருக்கு ஊரு கொடி ஏத்துறாங்க, தான் கார்ல கொடி ஏத்திட்டு தான் போறாங்க. இன்னைக்கு பொதுச் செயலாளர் அறிக்கைன்னா வந்துட்டு இருக்கு. என்ன செய்ய முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமியால? ஒன்னும் செய்ய முடியலையே. ஏன்னா இன்னைக்கு அந்த கட்டடத்தோட, அதாவது அதிமுகங்கிறதுக்கு பேஸ்மெண்டா இருக்குது திரும்ப சசிகலா அம்மா அவர்கள். அதை மாற்ற முடியாது. கேட்டுருவோம். நிதி உதவி கேட்டாங்களா சார் அவங்க கிட்ட? இல்ல அது யாரு, அதாவது சேர்க்க மாட்டோம் சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டு அதை எப்படி நிதி கேட்பாங்க? இவரு நாஞ்சில் கொலை பண்ண என்ன நடந்துச்சு? அதாவது இங்க இருக்குங்க, அதாவது நம்ம ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு இந்த யதார்த்தத்தை மீறி செயல்படக்கூடாது. அதாவது நமக்கு அதிமுக காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு எதிரி. புரட்சி தலைவருடைய நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் நமக்கு அரசியல் எதிரி. அதுதான் புகழேந்தியும் சொல்றாரு. அதாச்சா, அதைத்தான் ஏதாவது செய்யுங்கப்பா, ஒன்னா சேருங்கப்பா, கெஞ்சாத குறையா அதை இப்படி சொல்றேன் நான். அந்த எதிரியத்தான் எல்லாரும் போராடணுமே தவிர அதிமுக குறை சொல்றது ஒவ்வொரு தொண்டனுக்கும் அழகே இல்லை. அதனால் இருங்க நான் சொல்லி முடிச்சேன். நான் கேட்டு சொல்லி முடிச்சுட்டு நான் கேட்டவே பேசுங்க. நீங்கள் அதிமுக காரங்க எல்லாரும் இப்போ நானும் தான் வேற, அதுக்காக நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை டிஎம்கே அதிமுக குறை சொல்லிட்டு இருக்கேனா? நமக்கு என்ன எல்லாம் அதிமுக தூக்கி கொடுத்துட்டாங்களா? எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். ஆனால் அது கிடையாது. நமக்கு இல்லாதனால நம்ம அதிமுக குறை சொல்லக்கூடாது. அதிமுகனால தான் இன்றைக்கி இந்த சேரில் உட்காந்து சன் டிவி, தந்தி டிவியில் உட்காந்து பேசுகிறோம். அந்த நன்றியை மறக்கக்கூடாது. அதுதான் எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய நன்றி. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் அதிமுக ஒன்று சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு நான் தலைவர், நான் பொதுச் செயலாளர் சொன்னால் ஒரு பொதுச் செயலாளர் தாங்க இருக்க முடியும்.
அத்தனை பேரும் பொதுச்செயலாளர் கிளைம் பண்ணா எப்படி அது தமாசா திருப்பி சார் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். திரு புகழேந்தி சொல்றாரு, நீங்க சொல்றீங்க, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்றீங்க. திமுகவை எதிர்க்கணும்னு சொல்றீங்க, எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கணும்னு சொல்றீங்க. அதுல ரெண்டு பேரும் ஒண்ணா சொல்றீங்க. அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிபந்தனையும் இன்றி நான் வந்து எதுவாக இருந்தாலும் சேர்த்து ஏற்றுக்கொள்ள தயார், நான் வந்து இணைய தயார்னு சொல்லிட்டார். திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணி வைக்கிறது கூட நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், நான் தடையா இருக்க மாட்டேன், நான் எந்த வேணாலும் அதுக்கு வந்து ஒத்துழைக்க தயார்னு சொல்லிட்டார். அப்போ அவங்க எல்லாமே எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து வாங்க ஒன்றா சேருவோம் எதிர்ப்போம்னு தான் சொல்கிறாங்க. போகாமல் இருக்கிறது யாரு? அடேங்கப்பா சொல்லுங்க. இதெல்லாம் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா? அதாவது என்னன்னா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா? ரைட் ரைட் அவர் சொன்னார், அதெல்லாம் நான் மறுக்கலை. நீங்கள் 4 வருஷம் அமைதியாக இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கட்சி தான் முக்கியம். நமக்கு 10 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க, மந்திரியாக இருந்தீங்க, இந்த கட்சியால் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறீங்க. அதை நினச்சி கட்சிக்காக நீங்கள் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா இதை ஏற்றுக்கலாம் சார். அமைதியா இருந்ததானே சார் ஒரு ஓட்டுல 2 பதவி எல்லாம் பண்ணி நீங்க தான் சார் எலெக்ஷன் நடத்துனீங்க. அதுதான் சொல்றேன். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு இல்ல 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 அமைதியா தானே இருந்தாரு. அதையும் தப்புன்னு தான் சொல்றேன் நான். எப்படி தப்பு? இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து தானே செஞ்சாங்க அன்னைக்கு. அதுதான் சொல்றேன், அதையும் தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அமைதியா இருந்து நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஒரு ஓட்டுக்கு 2 பதவி மற்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு வந்து ஒற்றை தலைமைன்னு யார் ஆரம்பிச்சது? உங்களுக்கு சாதகமா ஆரம்பிச்சது இல்ல, உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது அதிமுகவுடைய தொண்டனுடைய உரிமையை குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அன்றைக்கி ஒத்துட்டு அன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்த ஒரு கட்சி தொண்டனை அடித்து துரத்துனீங்களே, அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ 5 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் ஒன்றா வந்துடும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியாதா? சார் நீங்களும் தானே சார் அதில் இருந்தீங்க. இப்போ ஏதோ நீங்கள்லாம் ஏதோ அவங்க மட்டும் தவறு செய்த மாதிரி நீங்கள் புனிதமான ஒரு காரியம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து எத்தனையோ தொண்டர்கள், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ முன்னாள் மந்திரிகள் அமைதியாக இருக்கிறாங்க. எம்ஜிஆர் கூடயே இருந்தவங்க, ஜெயலலிதா கூடயே இருந்தவங்க எத்தனையோ பேர், எத்தனையோ சீனியர்ஸ் அமைதியாக இருக்காங்க, வெளியே தெரியாமல் இருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரி யார் இருக்கலாம், யார மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு இன்னைக்கு எனக்கு வேணும் தான் நான் ஒன்று சேர்ந்துடுறேன், அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போவேன் என்ன இது? இந்த 4 நீங்க வெளியே தூக்கி போடுற வரைக்கும் அவங்க எந்த கோர்ட்டுக்கு சார்? அதாவது ஒரு பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமைன்னு ஆரம்பிச்சது நீங்க சார். ஒரு பொதுச் செயலாளர் வந்து சார் பொதுச் செயலாளர் மட்டும் நான் பொதுச் செயலாளர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க, நான் சொன்னா கட்சியில் நடந்துருமா? அதான் சார் பொதுச் செயலாளர். அதிமுக சட்ட விதி படிச்சு நினைக்கலாம், நடக்கணும். அதிமுகவின் சட்ட விதிப்படி பொதுச் செயலாளர் வைக்கிறதா சட்டம். ஆமா, அது தேர்ந்தெடுத்த பிறகுதான். தேர்ந்தெடுத்து தானே ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்க, எல்லா தொண்டர்களும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க சார். இப்போ வந்து அவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். ஆமா, இப்ப சொல்றாங்களுக்கு அதான் அப்போ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கும் போது சும்மாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க, விரும்பி தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை தாயா சொல்றேன். அதைத்தான் இப்போ நீங்க வந்து ஆரம்பத்திலே ஒன்றாக சேர்ந்து திமுக எதிர்ப்போம் சொன்னதுனால தான் நான் கேட்டேன். அவங்கெல்லாம் சேர தயாரா இருக்காங்க, நீங்க தான் பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்க அதை விட அதிமுக பொதுச் செயலாளரை குறை சொல்றதுக்கு போல ஒரே ஒரு வார்த்தை நானும் கேட்கிறேன். ஒருத்தர் கேட்டாரு, ஏன் அதிமுக எல்லாருமே சண்டை போட்டுருக்கோமே, இந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்களே. இந்த நமக்கு எதிரி யாரு? புரட்சித் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? நமக்கு எதிரி திமுக தான். இந்த திமுக பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே, இது என்னையா இது? அப்படி இதைத்தான் நானும் கேட்குறேன். ஆனால் இதை கேட்டுட்ட பிறகு மற்றதுக்கு வரும். முதல்ல இதை கேளுங்க. இப்போ இவங்களாம் திமுக எதிர்க்கிறது இல்லைன்றது உங்கள் குற்றச்சாட்டு. எஸ், எதுக்கணும். எம்ஜிஆர் தொண்டன் சொல்கிற யாராக இருந்தாலும் சரி, ஓகே, நமக்கு எதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. மக்களுக்கு அடுத்த தேர்தலில் 2026 என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன மனமார்ச்சியாக இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் அதிமுக கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் அதிமுக ஆட்சி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா பிறகு தனியாக அமைக்க முடியாது, கூட்டணி தான் அமைக்கணும். அந்த கூட்டணிக்காக பாடுபட வேண்டும், அந்த கூட்டணி வர வேண்டும், அதில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை யதார்த்த உண்மை. அதைத்தான் பேசணும். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்
டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறைக்கு எந்த ஊழல் நடந்திருக்குங்கிறது திமுகவை எடுத்து அனுதினமும் அறிக்கை கொடுக்குறாரு. சும்மா அறிக்கை கொடுக்கலன்னு சொல்ல. அதான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு திமுக அரசு செயலற்ற தன்மை முழு காரணம். இதை மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் கொடுத்துருக்காரு. டாஸ்மார்க்கை பற்றி இதுவரைக்கும் ஏன் வாயை திறக்காமல் இருக்காரு? அவரோட ஆட்சியில் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருனால திறக்காமல் இருக்காரா? இப்போ அவர் தான் திமுக எதிர்க்கலன்றீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு போய் வாபஸ் ஆகிட்டு போயிட்டாருங்க. தயாநிதி மாறன் இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் கொடுக்குறாரு, நேற்று ஒரு செய்தியில் கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி, ஆமாங்க, திமுக அரசு வேலை செய்யாமல் இருக்கிறது வேதனை தான், எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சி உள்ளே போடாமல் இருக்கிறது தவறு தான் சொல்லி நேற்று கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கு. இன்னைக்கு போய் நீதிமன்றத்தில் போய் வழக்க வாபஸ் ஆகிட்டு போயிட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. கேட்போம். ஓகே, திரு ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இபிஎஸ் தான் திமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் கோலப்பன் அவர். தந்தை தொலைக்காட்சிக்கும் ஆயுத எழுத்து நெறியாடல் உள்ளிட்ட அவைக்கும் பணிவான வணக்கம். அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய திரைப்பட பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. மண்வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவருக்கு குளிபறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார், வந்த இடத்தை வீசி எறிந்தால் சோறு மேல் பட்டது போல் திரும்பி வரும்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அதாவது அண்ணன் புகழேந்தி இங்க இருக்கிறாரு, அவையில் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஓபிஎஸ் அணியில இருந்தாரு. அதற்கு பிறகு ஓபிஎஸ் வேறு திசையில் பயணிக்கிறார்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாரு. நீதிமன்றத்துக்கு எல்லாம் போயிருக்கிறாரு. அப்ப கட்சி ஆட்சியில இருந்தப்ப எந்தவித சத்தமும் சலனமும் இல்லாம இருந்து ஆட்சியுடைய சுவையெல்லாம் நல்லா பழகி பருகி பார்த்துட்டு எதிர்கட்சி ஆனதற்கு பிறகு கட்சிக்கு எந்த எஜமானர்களுடைய விசுவாசத்தை இவங்களை காட்டுறதுக்காக அதிமுகவை தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இப்படி நீதிமன்றத்திலையும் எதிர்கட்சி ஆன பிறகு இல்ல, நான் திரு ஸ்ரீதட்டி இதான் கேட்டேன், எனக்கு நீங்களா பதில் சொல்லுங்க. எதிர்கட்சி ஆன பிறகு பிரச்சனை ஆரம்பிச்சது யார்? நாங்க ஆரம்பிக்கல. அதிமுக ஒற்றை தலைமைன்னு கிளம்புனது யார் சார்? அது வரைக்கும் நல்லா தானே சார் போயிட்டு இருந்தது. அதாவது தொண்டர்களுடைய விருப்பத்தை அதிமுக நிறைவேற்றி இருக்கு. அப்படி தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை இல்ல, தேர்தல்ல தோத்த உடனே ஓபிஎஸ் அவர்களோ இல்ல வேற யாராவதோ வந்து பாருங்க அதிமுக சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா நீங்க சொல்றது நியாயம். பதவியை அனுபவிச்சுட்டு பாத்தீங்களா தோத்த உடனே பேசுறீங்களான்னு நம்ம அவங்கள பார்த்து கேட்கலாம். நானும் கேட்கிறேன், பிரச்சனை ஆரம்பிச்சது எங்க? சரிங்க, எடப்பாடியாரை வந்து பொதுச் செயலரா அறிவிச்ச உடனே தொண்டர்கள்லாம் இல்ல இது வந்து சரியா இருக்காதுன்னு எந்த தொண்டர்கள் குரல் கொடுத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி தலைமை கழகத்தையே குலுங்க வச்சது, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பார்த்திருக்கீங்களா நீங்க? அப்ப எந்தவித சலனமும் இல்லாம கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிறைந்த ஒரு இயக்கத்துல ஒரு பொதுச் செயலரா பொதுக்குழு அங்கீகரித்ததற்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா நீதிமன்றத்தால் அங்கீகரித்ததற்கு பிறகு இவங்க அதிமுகவோட எந்த நடவடிக்கையை ஒத்துக்கிட்டாங்க? எல்லா நடவடிக்கைக்கும் குந்தகம் ஏற்படுத்தி நீதிமன்றத்துக்கு போனாங்க. தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டு, சட்டங்களால் நிராகரிக்கப்பட்டு, இப்போ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குது. அதை பார்க்கலாம். காலம் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்காது. அப்ப எந்த விதமான புரிதலும் இல்லாம கட்சிக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணி இவங்க வந்து யாருக்கு விசுவாசத்தை காட்டணும்? அதிமுக தன்னை அலங்கரித்து பார்த்தது, பதவி கொடுத்தது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இந்த இயக்கம். அண்ணன் கோலப்பண்ண சொல்றாரு பாருங்க, சசிகலா அம்மாட்ட அவ்வளவு சொத்து இருக்கட்டும், அதனால நிலை குலைஞ்சு போயிருமா அதிமுக? இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தால் எடுப்பவர் யாரும் இல்லைன்னு சொன்ன பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய கட்சி இல்லையா இது? தெரு தெருவா நான் போய் என் தொண்டன்ட்ட கையேந்தினா எனக்கு எல்லாமே கொடுப்பான்னு சொன்ன தலைவரோட கட்சி இல்லையா இது? அப்ப கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதிமுகவை கைவிட்டுருவானா? புரட்சி தலைவருடைய கட்சிங்க இது. இந்த 4 பேருடைய திருப்திக்காக நீதிமன்றத்திலையும் பல்வேறு குழப்பங்களையும் இவங்க பண்றாங்கிறதுக்காக கட்சி இவங்களுக்கு தார வார்த்துட்டு தொண்டர்கள்லாம் சும்மா போயிருவாங்களா? அப்ப தன்னுடைய நிலையை மறந்து இந்த கட்சிக்கு துரோகம் செய்கிறவர்களை நீங்க துரோகிகள்கிட்ட போய் நாள் குறிச்சு போருக்கு இந்த என்ன நாள் குறிக்கலாம், நீங்க துரோகிகளோட போய் உட்கார்ந்துகிட்டு நாள் குறிச்சு வாங்குறதுக்கா கட்சி நடத்துறாங்க அதிமுகல? அப்ப அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் தொண்டர்களால் துரத்தி அடிக்கப்படுவார்கள். இதுதான் வரலாறு. அந்த வரலாறை இவங்க வந்து மாத்தி தொண்டர்களுடைய பலவீனத்தை எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சிக்கு ஆதாயம் தேடலாம் நினைச்சா அது எப்படி நடக்கும்? அது நடக்கவே நடக்காது. எந்த நீதிமன்றமும் எந்த மக்கள் மன்றமும் இவர்களுடைய எண்ணத்தை நிச்சயமாக அதை வந்து செவிசாய்க்காது. தர்மமும் வெற்றியும் புரட்சி தலைவருடைய ஆசியும்
புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையும் இங்க இருக்குது, அங்க இல்ல. அதனால அதிமுகவை இவர்களால் சாய்க்க முடியாது. திரு புகழேந்தி குறுக்கிட விரும்புறீங்க? அதாவது நானும் ஆரம்பத்திலிருந்து பார்க்குறேன், இவரும் அவரும் அந்த சுவை, பதவி சுகை, பதவி ஆசை இதெல்லாம் எனக்கு இல்லை சார். யாரையாவது அதிமுகவில் முன்னாள் அமைச்சரையோ இல்லை உங்க எடப்பாடி பழனிசாமியோ யாரையாவது சொல்ல சொல்லுங்க. ஏதாவது ஒரு சிபாரிசுக்கு புகழேந்தி வந்து நின்னு சொல்லி ஏதாவது சம்பாரிச்சுட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. இத்தனை வருஷம் அரசியல் வாழ்வில் எவனாச்சும் கை கட்டி நின்று அதெல்லாம் கிடையாது சார். இந்த கட்சியினுடைய நலன் கருதி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்களே பொதுச் செயலாளர் யாரு கட்சிக்கு? நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தானே, தெய்வம் அம்மா தானே, செயற்குழு முடிவெடுத்தது அம்மா தானே பொதுச் செயலாளர் சொல்லி அதை மாத்தினது யாரு? பொதுச் செயலாளர் நான் வேணும்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து நின்னாரா? மாத்தலாமா? நியாயமா? பேரறிஞர் அண்ணா உங்களுக்கு தெளிவா ஆரம்பத்திலிருந்து அரசியல் தெரியும். ஒரு நாற்காலியை ஒதுக்கி வச்சு தந்தை பெரியார் தான் எப்பொழுதும் தலைவர்னு சொன்னார். அது சரித்திரம். அங்க உட்கார்ந்துட்டு பொதுச் செயலாளருடைய தாய் தான், அம்மா தான், மாத்த முடியாது. அதுக்கு பின்னாடி பொதுச் செயலாளர் நான் தான். அப்புறம் நீங்க சொல்றீங்க கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஆதரவு. அப்ப 2.5 கோடி இருக்கிறதா நீங்க வெப்சைட்லயும் போடலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே, வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப 80 லட்சம் தானே ஓட்டு வந்தது, தேமுதிகவோட சேர்ந்து வந்தது. கொஞ்ச நாள்ல சொல்ல போறாங்க தேமுதிக கேப்டன் இறந்ததால தான் அந்த ஓட்டு வந்ததுன்னு சொல்லி. அப்ப மீதி ஓட்டுலாம் எங்க போச்சு? ஏன் போடல யாரும்? யாரையோ அட்டாக் பண்றதுக்காக, யாரையோ பேசணுன்றதுக்காக நம்ம பேசினா ஒரு பாடம் இல்லை, அதில் ஈரம் இல்லை, வால் பிடிப்பார். நீங்க சொல்றது கரெக்ட், தலைவர் பாடி இருக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட். திரு ஸ்ரீதர் என்ன கேக்குறாரு, அப்போ அப்படி அதிமுக வலுப்படுத்துற மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க திமுக எதிருங்க, நீங்க அதிமுகக்கு ஆதரவா பேசுங்க, நீங்க போய் கேஸ் போட்டுக்கிட்டே இன்னும் அதிமுக பலவீனப்படுத்திட்டே இருந்தா எப்படின்னு கேக்குறாரு. அவர் நம்ம கோலப்பன் கேட்ட மாதிரி நல்லா பேசிட்டு இருந்தார் அசோகா. திடீர்னு பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். திடீர்னு தலைமை கழகத்தில் ஒருத்தருக்கு 2 பேர் ஓட்டு போட்டீங்க, 2 பேத்துக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டீங்க, மனு எடுத்துட்டு வந்து அடிச்சு துரத்துட்டீங்கன்றாரு. ஐயா, அந்த எலெக்ஷன் நடத்துறது பொன்னையன் ஒரு தலைவர், அவர் ஒரு கமிட்டி வச்சிருந்தாரு. அதை அறிவிச்சது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும். அது ஒன்றும் தப்பு. அவர் திடீர்னு ஸ்ரீதர் மாத்தி பேசுற எனக்கு ஒரே ஒன்றும் புரியல. வாதிக்காக ஆர்கியூ பண்ணவர் பிரதிவாதிக்காக ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மாறி மாறி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு எங்கேயாவது சுவைக்கிறதும் ருசிக்கிறதும் இதுல ஆனந்தமா இருக்கிறதும் ஒரு வெற்றி வேணும் சார். கொள்ளையடிச்சவெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறான் சார், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாத விஷயத்த பயந்துராதீங்க. நான் சொல்றதை கேட்டு ஒரே எலெக்ஷன்ல 800 கோடி ரூபாய் போயிடுச்சு சார். 800 crores ஒரே எலெக்ஷன் 800 crores போச்சு. இன்னைக்கு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு லீடர் பயப்படுறாங்க. நீங்க பெரிய பெரிய நம்பரா சொல்றீங்கனால கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். யாருக்கு 800 crores? 800 crores ஒருத்தங்களுக்கு போயிடுச்சு. அது போன பின்னாடி பணமே எடுக்க மாட்டேன்றாங்க வெளியில. அதுதான் சொல்ல முடியாது, அதுதான் சஸ்பென்ஸ். நீங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இப்போ ஐடிடி எல்லாம் எப்படி நோட்ஸ் எடுப்பாங்க? நீங்க சொல்ல மாட்டீங்களா ஒழுங்கா? அதிகாரி எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. என்கிட்ட தனியா கேட்டா வேணாம்னு சொல்லு. தனியா கேட்டா சொல்றீங்களா? ஒண்ணு உங்களுக்கு கேட்கணும், இல்ல என்ன கேட்கணும், இல்ல உங்களுக்கு கேட்கணும், என்ன சார்? கேட்கணும். எனக்கு தெரியாது, என்ன மாட்டி விட்டுறீங்க. இப்போ எனக்கு என்ன தெரியும்? அதனால 800 crores அப்படியே போயிடுச்சுங்க. ஒரு பைசா மிஞ்சலிங்க. 800 crores எங்க போச்சுன்னே தெரியாதுங்க. அநியாயம் ஆகி போச்சுங்க. அதுல இருந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. 10 பைசா செலவு பண்ண முன் வர மாட்டேன்றாங்க. ஏமாந்துட்டோன்றது அப்பதான் புரியுது. ஒருத்தர் கூட்டத்தை கூட்டியே காமிச்சு ஏமாத்திட்டாரு. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சோ நான் என்ன சொல்றேன், நம்மள எதிரிகள் இருக்குல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், ஸ்ரீதர் சார் சீனிவாசன் ஸ்ரீதர் சார் ஒரு வேலை பண்ணுங்க சார், நாங்க தான் முயற்சி பண்றோம், முடியல சார். நீங்களாவது கட்சி மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு சார், நீங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றீங்க சார். நீங்களாவது காலையில பழனிசாமி கிட்ட பேசி பாருங்களேன் சார், எல்லாரும் ஒன்னா போட்டு சார் எனக்கு எந்த பதவியும் வேணாம், ஓபனா தந்தி டிவில டிக்ளேர் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பதவியும் இந்த கட்சியில வேண்டாம் சார். எல்லாரும் சேர்ந்தா கையெடுத்து கும்பிட்டு எங்க அம்மா, எங்க வீட்டுல பெரிய படம் இருக்கு, அம்மா படம், அது கீழே போய் தலைவர் படத்துக்கு கீழே உட்காந்துக்குவேன். எனக்கு வேண்டாம் சார், பதவி வேண்டாம், எல்லாரும் சேர்ந்துன்ற நல்ல மனசோட தான் நான் ஒர்க் பண்றேன். என்ன பலகாலமா நீங்க பாத்துட்டீங்க, ஒரு தவறு என் மேல சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க கூட ட்ரை பண்ணுங்களேன், அவரை கூப்பிட்டு பாருங்களேன். வர கூட இருந்த செங்கோட்டையனே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா ஒரே நிமிஷம், கூட இருந்த அவர் யாருக்காகவே செய்தி தொடர்பாளர் கேட்டு அண்ணன் ஓபிஎஸ் விட்டு எடப்பாடி கிட்ட போனாரு. இன்னும் வரைக்கும் அவருக்கு செய்தி தொடர்பாளர் பதவியே கொடுக்க மாட்டேங்காரு. அவர் எந்த பதவி கொடுப்பாரு? அவர் பதில் சொல்றோம், அவர் பதில் சொல்றோம்.
அப்புறம் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன தெரியுமா? அசோகா ஒரே ஒரு நிமிஷம் சார் ஒரு செகண்ட் இல்ல நான் அது ஒண்ணு சொல்லிடுறேன், சேர்த்து சொல்லிட்டோம். என்னன்னா நான் வந்து டிடிவி தினகரனை வெளியில கொண்டு வந்து தலைவர் பண்ணேன் சார், உண்மை சார். அப்புறம் நான் ஓபிஎஸ் அண்ணனோட இருந்தேன் சார். வெளியில வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன், நானும் ஜெயசித்தி பிரபாகர்லாம் வந்தேன் சார். நான் ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்கு கேட்கிறேன். நான் தவறா பேசலையே ஓபிஎஸ்? நான் ஓபிஎஸ் தவறா பேசல சார். ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் அரசியல் எதிரியா நான் பேசிட்டு இருக்கேன் சார். மாற்று கருத்தே இல்லை. நான் ஒரு அதிமுக காரன். நான் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் நான் பேசிக்கல ஒரு அதிமுக எம்ஜிஆர் தொண்டை. அந்த வகையில் சொல்கிறேன், யார் உதவி செஞ்சாலும் யார் துரோகம் செய்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு கொடுக்குறாங்களே கொடுக்கல இல்ல, அதுக்கு தான் நீங்க கொஞ்சம் பேசி பாருங்கன்றாரு. இதைத்தான் நான் சொல்றேன். எந்த பதவி வேணாம்னு சொல்ல யாரும் பேசவே வேண்டியதில்லை. நீங்க எதுக்கு உங்க கோரிக்கை, நீங்க நேரா போங்க. 2026ல எல்லாரும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிமுக ஜெயிக்கணும்னு இந்த வேலையை பாருங்க. அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் நம்ம செய்யணும். பிரதி உபகாரத்தை பார்த்து செய்யறது எம்ஜிஆருடைய தொண்டனுடைய அழகே இல்லை. நம்ம செய்ய வேண்டிய வேலை ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். நம்ம செய்ய வேண்டிய வேலை 2 பேரை கூட்டிட்டு வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட வைக்கணும். அதான் புகழேந்தி சார் மைண்ட் வைஸ் சொல்லட்டுமா? நாங்கெல்லாம் வேலை செஞ்சு ரெட்டலைக்கு ஓட்டு போட வச்சிருவோம், நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க, அப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கலாம். அதுதான் பிரச்சனை. முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? டெபாசிட் காலியாகி போய் நிக்கிறீங்க, வேற போய் திரும்பி அவர் முதலமைச்சர் வேட்பாளர். அதுதான் தலைமைக்கு ஆளல. தான் ஒரு தோல்வியை பெற்றா அந்த தோல்விக்கு வந்து உடனே வெளியில போகணும். அப்ப நீங்க அதிமுக கிடையாது. அது எப்படி அஞ்சாவது தொண்டை கிடையாது. ஏர்வளவன் சின்னத்தை ஏர்வளவன் ஜனதா கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் அதிமுக சொல்றாங்க. அதிமுக இருந்து போய் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் அதிமுக சொல்றாங்க. அதனால எடப்பாடி என்ன சொல்றாரு, உங்களை எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உங்களை இல்லாம நான் ஆட்சி அமைக்கிறேன் பாருங்க. 2024 என்ன பண்றாரு பாருங்க. கேட்போம் போல. இப்ப நீங்க வேலுமணி அவர்கள் பற்றி குறிப்பிட்டீங்க. இந்த வேலுமணி செங்கோட்டையன் இப்ப நடக்கிறது இதெல்லாம் நாங்களா சும்மா தொடர்படுத்தி பாக்குறோம், ஓவரா பாக்குறோமா இல்ல தொடர்பு? செங்கோட்டையன் தெளிவா இருக்காரு. அவர் முகத்துல முடிக்க கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. எடப்பாடியால இந்த கட்சி பாலா போச்சுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்து இவர் வாராருன்னு சொல்லும் போதே அவர் இறங்கி வெளியே போயிட்டார். நேற்று கூட வேலுமணி. அப்புறம் இந்த வேலுமணி அவருடைய வீடு கல்யாணம் நடந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தாலும் எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் வந்து அவங்க முதல்வராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க தலைமையில் நடக்கும். அவங்க தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாரும் நிற்கிறாங்க தாலி எடுத்து கொடுக்கும்போதும் தாலி கட்டும்போது. ஆனால் அங்கே பொதுச் செயலாளரை காணலை. எஸ்பி வேலுமணி சொல்கிற பொதுச் செயலாளரை காணலை. ஆனால் அங்கே நிற்கிறது அண்ணாமலை. அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அண்ணாமலைக்கு கை குலுக்குறாங்க, இதுலேருந்து என்ன கட்டி பிடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதா? ஏங்க ஒரு தளவாய் சுந்தரம் ஒரே ஒரு பிஜேபி கொடியை தாங்க பிடிச்சாரு. அவரை இருக்கிற பதவியை நீக்கிட்டேங்க. ஒருத்தர் கையெழுத்து போட்டாரு. வேலுமணியே நீக்கலன்னு கேட்குறீங்க? ஆமா, பொதுச் செயலாளர் அங்கீகாரம் இருந்தால் ஒரு கல்யாண காட்சிக்கு போற தவிர புரட்சி தலைவி அம்மாவோடைய பதவியில் நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த பதவிக்கு மேல ஒரு ஆசைப்பட்டு நீங்க அதை அபகரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீதிமன்றத்தின் மூலமா வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா உடனே நீதிமன்றத்தின் மூலமா நீங்க நீதிமன்றத்தின் மூலமா வாங்கிட்டுனா அது லீகல் தானே சார்? கரெக்ட் தான். நான் நீதிமன்றத்தின் மூலமா இல்ல தொண்டர்கள் மூலமா வாங்கினதா அது பொதுச் செயலாளர். நீதிமன்றத்தின் மூலமா வாங்கினா அது தற்காலிகம் தான். கோர்ட்டுக்கு போனது நீங்க சார், நாங்க போல. நீங்க நாங்க எதுக்காக போனோம்? நீங்க போனீங்க. நீதிபதி ஜெயச்சந்திர சார் மூலமா தீர்ப்பை வாங்கிக்கிட்டு நாங்க முடிச்சாச்சு. பொதுக்குழு செல்லுமா, பொதுக்குழு செல்லாதா, பொதுக்குழு சென்றால் பொதுக்குழு தீர்மானம் செல்லும். இதுல இடைக்கால பொதுச் செயலாளரை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள போனா இன்னும் நிறைய சுத்தி வரலாம். ஆனா நீங்க மெயின் பாயிண்ட்டுக்கே வந்துருவோம். இங்க என்னடானா பிஜேபி அண்ணாமலையை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. 4 நாள் கழிஞ்சு இவர் ரிசப்ஷனுக்கு போனாலும் சரி, இல்லை போகாட்டாலும் சரி, அது கழிஞ்சு முடிஞ்சு போனது. ஆனா அங்க எஸ்பி வேலுமணி நீ என் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நான் பெரும்பான்மையோட இருக்கிறேங்கிறத காட்டுறதுக்காக தான் இவரையே வர வச்சு கொடிசா மைதானத்தில் ஒரு மாபெரும் மாநாடு. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து 10 வண்டி 20 வண்டி அவர் தன்னால் ஒரு பொதுக்குழு மாதிரி அங்கே கட்சிக்காரங்க தொண்டர்கள். எடப்பாடி பழனிசாமி அப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை சுற்றி ஒரு 4 பேர்.
அவர் கூட வந்த உதயகுமார் ஏலக்காய் மாலையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை களத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி அவர் பக்கத்தில் நின்று பயங்கர ஆக்டிங் உதயகுமார். அடுத்தது ராஜன் செல்லப்பா, அவரை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் எஸ்டிஎஸ் போனால் எஸ்டிஎஸ் கிட்ட போயிடுவார், திருநாகரசு போனால் திருநாகரசுகிட்ட போயிடுவார், சசிகலா அம்மா உடைச்சா சசிகலா அம்மாட்ட போயிடுவாங்க, இல்லைன்னா டிடி தினகரன்ட்ட போயிடுவார். இப்படி யாரெல்லாம் வந்து இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போவார். இப்படியெல்லாம் போய்கிட்டு திரும்பி வந்து அங்கே வந்து நிற்பார். ஏன்னா நாங்கள்லாம் 2010 அம்மா வந்து சாமி தோப்பு வரும்போது இவர் எழுதி கொடுத்தாரு இவர் பேரை, அப்படி தூக்கி அடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் நாங்கள்லாம் உண்டு, கண்ணீர் விட்டுட்டுனார், அம்மா பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட ராஜன் செல்லப்பா அவர் படைசூழ வந்து நின்று எங்களுக்கு அதுதான் ஒரு வியப்பாக இருக்குது. என்னடா அடுத்த ஆளை கவுத்தெடுக்க ரெடி ஆகிட்டாங்க போல இருக்க, அடுத்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க ஒரு திட்டம் போட்டாங்க போல இருக்குன்னா பார்க்குற தொண்டை மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சினா அந்த நீங்க சொல்லும்போது வியப்பா சொல்ற மாதிரி தெரியலையே, குளிப்பாட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நல்ல குளிப்பாட்டி மஞ்சள் தண்ணி எல்லாம் தொலைச்சு ஒரு பலி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது போல அந்த நிகழ்வு எங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா சரி, அதிமுகக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்புது. கண்டிப்பாக இல்ல, கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன், முள்ளால எடுக்கணும், துரோகத்தாலதான் வெட்ட முடியுங்கிறத எஸ்பி வேலுமணி புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்குடைய விளைவுகள் வரட்டும். ஆனா தொண்டர்கள் நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து அண்ணா திமுக காப்பாத்தினா போதுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. திரு ஸ்ரீனிவாசன் அப்படியா? அதாவது காமாலை கண்ட கண்களுக்கு வந்து பார்க்கறதெல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்களை பார்த்துட்டு இது மாதிரி ஏதாவது நடந்துராதா, அதுல நம்ம அரசியல் ஆதாயம் தேட மாட்டோமான்னு இவங்க அலையிறாங்க. அது அந்த மாதிரி நடக்காது. எந்த கருத்தும் உங்களுடைய பகல் கனவு நிச்சயமா பலிக்காது. அதிமுக தான். இது வந்து எந்த மாடலேஷனும் இல்ல. அம்மாவும் புரட்சி தலைவரும் மறைஞ்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இன்னும் தொண்டர்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அம்மா வந்து நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, கட்சிக்கு குந்தகம் செஞ்சா ஸ்பாட்ல தூக்கி எறிஞ்சாங்கல்ல, அந்த இடத்துல வேற ஆளை நியமிச்சாங்கல்ல, அன்னைக்கு ஏற்பட்ட அந்த அதே கட்சி தான் இன்னைக்கு இருக்குது. இப்ப நீங்க வேலுமணி மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு கேக்குறாரு. பிஜேபி தலைவர்களோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறாருன்னு கேக்குறாரு. ஒருத்தர் வீட்டு சொந்த திருமணம், அந்த திருமண விழால போய் நீங்க கட்சி நடவடிக்கையை கொண்டு போய் நோட்டை நீட்டக்கூடாது. அதாவது கட்சிக்கு குந்தகம் செய்யறாங்களா, அது யாரா இருக்கட்டும், அதை தூக்கி எறியறதுதான் அதிமுக. அந்த அதிமுக இன்னும் அப்படியேதான் இருக்குது. அம்மாவும் புரட்சி தலைவரும் கத்து கொடுத்த பாதையில தான் போகுது. சார் சட்டம் சரியில்லைன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, நீதிமன்றத்துல போய் நீங்க வந்து பொதுச் செயலாளரா தேர்வு செஞ்சது அந்த மாதிரியான விதிகள்லாம் வச்சிருக்கீங்க, விதியை மாத்திருக்காங்க, போயிட்டீங்கல்ல நீதிமன்றத்துக்கு, போயிட்டு நீதியை வாங்கிட்டு வாங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி ஒரே கட்சி அதிமுக தான். அதிமுக இங்கதான் இருக்குது. அதனால அதிமுகவை கிளைம் பண்ணியோ அல்லது வேற மாதிரி இந்த மாதிரி புழுதிவாரி தூற்றி இந்த கட்சியை அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாங்கிற இந்த நாடகம் வந்து நிச்சயமா தொண்டர்களை அனுமதிக்க மாட்டாங்க. கட்சி ஒற்றுமையா இருக்கு, கட்சி இங்கதான் இருக்குது, கட்சியுடைய தலைமை தொண்டர்கள்ட்ட இருக்குது. அதனால எந்த கவலை நீங்க பட வேணாம். சீனிவாசனே, அதாவது எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் வேண்டான்னு சொல்றாரோ அவரெல்லாம் போய் எஸ்பி வேலுமணி வரவழைச்சிருக்காரு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், அம்மாவோட உதவியாளர் இருந்த பூங்குண்டம், அவருக்கு ஒரு உறுப்பினர் அட்டை கூட கொடுக்கல, நீங்க முன்னாடி கொடுக்கல இப்பவும் கொடுக்கல. ஆனா அவரோட இல்லம் தேடி எஸ்பி வேலுமணி போய் பத்திரிகை வச்சு அழைச்சிருக்காரு. அப்ப அது எந்த வயதுல நியாயம்? இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களா இருந்தா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. அதை செய்ய முடியுமா? இருங்க வரேன். அதாவது தொடர்ந்து கட்சியுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த தொண்டனும் இதுவரையும் பதவி இல்ல, இதுவரையும் எந்த பதவி இல்ல. 12 வருஷமா புதுக்கோட்டை சீனிவாசன் தொலைக்காட்சியில பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக பதவி கொடுக்கலங்கிறதுக்காக எடப்பாடியாரையோ கட்சியோ விமர்சனம் பண்றதுக்கு நான் இல்ல. அதிமுகவுடைய தொண்டன் அதிமுக வெற்றிக்கு உழைக்கணும். கேலியும் கிண்டலும் துரோகமும் செய்யறவங்களை அதிமுக நீங்க வந்து பங்கு கொடுங்கன்னு கேட்டா தொண்டன் எப்படி அனுமதிப்பான்? அதனால நீங்க அதிமுக ஆதாயம் தேடுறதுக்காகத்தான் அதிமுக வந்து புழுதிவாரி தூட்டுறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்க மேல. நீங்க அதிமுக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கட்சி உழைக்கிற தொண்டை இன்னும் இருக்கா சார்? இன்னும் இருக்கிறான். முடிஞ்சுன திரு புகழேந்தி ஒரே வரி முடிக்கணும். அதாவது அது ஒரிஜினல் செய்தி தொடர்பாளரை டிவிக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு முடியாது, அதுக்கு திராணி கிடையாது. அதனால எதுவுமே பதவி இல்லாம பாவம் நீங்களும் கத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. அது இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. நீங்க அவர் எடுப்பாருன்னா 7 தொகுதியில டெபாசிட் போச்சு, யார் மேல நடவடிக்கை எடுத்தாரு? 13 இடத்துல 3வது இடத்துக்கு போனோம், யார் மேல எடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். எதுவுமே கிடையாதுங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அசோக நான் முடிக்கிறேன். வேலுமணிய பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்.
எடப்பாடி பழனிசாமி சொல்ல வைக்க சொல்லுங்க பாக்குறேன் நானு. ஓகே ஓகே நடக்கவே நடக்காது. தேங்க்யூ அவர் இப்ப ஏன் வேலுமணிக்கு அடிமை மாதிரி இருக்காரு அவரு. தேங்க்யூ திரு ஸ்ரீதர். வேண்டாம், வார்த்தையில கவனம், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட வேண்டாம். உளமாற நேசிக்கிற அதிமுக நேசிக்கிற எம்ஜிஆர் தொண்டர்கள் அத்தனை பேரும் எந்த விதமான சலனமின்றி எந்த விதமான ஏற்றத்தளவின்றி தெளிவாக இருக்காங்க. அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஆசையோடும் விவேகத்தோடும் வேட்கையோடும் இருக்கிறார்கள். 26 தேர்தலில் அவர்கள் யார் வந்தாலும் யார் உதாசீனப்படுத்தினாலும் அவர்கள் சந்தர்ப்பவாதிகள் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு உண்மையான தொண்டர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள் அதிமுக ரெட்டலையில் வாக்கு சேகரித்து ரெட்டலை சின்னத்தை ஆட்சியில் அமைப்பதற்கு அத்துணை வேலைகளையும் தன்னுடைய பங்குக்கு செய்வார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உறுதியிட்டு கூறுகிறேன். ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.